ரைட். எம்தினையுடைய சம ஆரையுடைய ஒப்பமான ஏபிசி என்ற 3 கோளங்கள் ஒப்பமான கிடைமேசை மீது ஓய்வில் உள்ளன. ரைட். 3 கோளங்கள். ஒன்று ஏ, ஒன்று பி, சி. ஆரம்பத்துல 3 ஓய்விலிக்குதான். ஏ ஆனது யூ எனும் கதியுடன் பிஐ மோதுமாறு நேரடியாக அறியப்படுகின்றது. யூ என்ற கதியோட பிஐ மோதுமாறு நேரடியாக அறியப்படுகின்றது. பின்னர் பி ஆனது சிஐ நேரடியாக மோதுகின்றது. இங்க சந்திக்கிறான். பி சிஐ மோதுன்னு தெளிவா சந்திக்கிறானே. பி ஆனது சிஐ மோது. திரும்ப ஏயும் பியும் இடையில மோதுறதுக்கு முந்தையே பி சிஐ மோதுது. அப்ப அந்த பிரச்சனை வந்து இல்லை. இரு மொத்தல்களின் பின்னர் கோளங்களின் கதிகளை காண்க. ரைட். 2 மொத்தத்திற்கு பின்னர் கோளங்களோட கதி ஏற்கனவே செஞ்ச அதே வேல். ரைட். இனி முதலாவது மொத்தல் ஏயும் பியும் மோது. ரைட். முதலாவது மொத்தல் ஏக்கும் பிக்கும் இடையில நடக்குது. ரைட். இது ஏ பி கொடுக்கப்பட்ட கணத்தாக்கங்கள் ஐஐ. ரைட். ஆரம்பத்துல திணிவு எம் திணிவுடைய 3 திணிவுகள் சமாரை ஒரே வகையான கோளம். ரைட். பின்னே இவரின் திணிவியம் தான் இவரின் திணிவியம் மோதிரத்துக்கு சற்று முன்னர் இவர வேகம் யூ ஆய்ந்துச்சு, இவர வேகம் பூச்சி. மோதிக்கு சற்று பின்னர் இவர வேகத்தை V1 என்று எடுப்போம், இவர வேகம் V2. திரும்ப இவர் V2ஓட வைத்து சியோட மோதுவார். ரைட். V2 வேகத்தோட வைத்து என்ன செய்வார்? சியோட மோது. இது முதலாவது மோதிகை. திரும்ப 2வது மோதிகை பிக்கும் சிக்கும் இடையில நடக்கும். 2வது மோதி. இவர் பி ஒரு சி அவரின் திணிவியம் தான் கணத்தாக்கம் கொண்டு ஏற்படும். ஐநோட்டு போடுறேன். இப்ப பி வந்து வார வேகம் V2 2வது மோதிகையில இவர ஓய்வில் இருந்துச்சு. மோதிக்கு பிறகு இவர வேகத்தை V3 எடுக்கிறேன், வேகம் V4. ரைட். கேள்வி என்ன? இரு மொத்தல்களின் பின்னர் கோளங்களின் கதிகளை காண்க. முதலாவது மொத்தல் 2வது மொத்தலின் பின்னர் கோளங்களின் கதி. V3 என்ன, V4 என்ன, V1 என்ன? 2 மொத்தலுக்கு பிறகு கோளங்களோட கதி என்றால் V3 V4 ஆல ஏ வந்துட்டு வேகம் V1. அந்த வேகத்தை எழுதணும். இருமொத்தல்களின் பின்னர்ன்றது இருமொத்தலின் பின்னர் பிசிட கதிக்கு காண்கில்லை கோளங்களின் ஏட கதியும் என்னன்னு குறிப்பிடணும். அது முதலாவது மொத்தலுக்கு பின்னர் உள்ள வேகமா இருந்தாலும் 2வது மொத்தலுக்கு பின்னரும் அதே வேகமா தான். பின்னே கதிகளை காணட்டம் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் மொத்தல் நாள் இழந்த இயக்கப்பண்பு சக்தி ஏற்கனவே செஞ்ச அதே கேள்வி. ரைட். இந்த இலக்கந்த இயக்கப்பட்ட சக்தி மட்டும் ஆரம்பத்தில் கேட்டில்ல, இங்க கேட்டிக்கிறான். அப்படி ஒரு சமன்பாடை தர சொல்லி கேட்டிக்கிறான். ரைட். பின்னே இது முதலாம் மோதிகை, இது 2ஆம் மோதிகை வேணும்டா போடுங்க. இது முதலாம் மோதிகை, இது என்ன 2ஆம் மோதிகை. ரைட். முதலாம் மோதிகைக்கு ரைட் தொகுதிக்கு ஐசமன் டெல்டா மீண்டு போட்டு இந்த காப்பி போட்டா சிறப்பாய்க்கும். ரைட். தொகுதிக்கு கிடையாக ஐசமன் டெல்டா எம்பியை பிரயோகிச்சால் இந்த காப்பி தத்துவம் இறுதி மொத்தம் சமன் ஆரம்ப மொத்தம். இறுதி மொத்தம்ன்றது என்ன? M×V4. இந்த காப்பி தத்துவப்படின்னு போட்டுக்கணும். ஏண்டா அதை பாவிக்கிற டைம் இது எதிர்பார்ப்பான தெரியும். இறுதி மொத்தம் சமன் ஆரம்ப மொத்தம் கிடையா பாவிச்சுக்கிறேன். இறுதி மொத்தம் என்ன? M×V1 பிளஸ் அடுத்து என்ன? M×V2. இதுதான் இறுதி மொத்தம். இது சமன் ஆரம்ப மொத்தம் என்ன? M×U அடுத்து M×0. அது வராது. எல்லாத்துலயும் ஒரு எம் கேன்சல் பண்ணினால் V1 சாக V2 சமன் என்னண்டு வரும்? U வரும். இது முதலாவது சமன். அடுத்த நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி பிரியும் வேகம் சமன் E தர அணுகிற வேகம். பிரிகிற வேகம் சமன் E தர அணுகிற வேகம். ரைட். பிரிகிற வேகம் உண்டா, பிரிய செய்யணும்டா இந்த V2 ஆளே போட்டும் V1 திசையை மாத்தி விடுங்க. -V1 ஆள போறதுக்கு மாதிரி செய்யும். V1 திசையை மாத்தி விடுங்க. இதுதான் பிரியும் வேகம் சமன் E தர அணுகிற வேகம். மீளமை குணகம் E தர அணுகிற வேகம் என்ன?
ரெண்டாவது சமன்பாடு. இந்த ரெண்டை வச்சு v1 v2 கண்டுபிடிக்கும். எங்களுக்கு v1 தேவைப்படும், v2 தேவைப்படும். ரைட். பின் என்ன செய்யலாம்? ஒன்றையும் ரெண்டையும் கழிக்கலாம். கழிச்சா v1 வரும், கூட்டினால் v2 வரும். ரைட். ஒன்றிலிருந்து ரெண்டை கழிக்கிறேன், ஒன்று சேரன். ரைட். ஒன்றிலிருந்து ரெண்டை கழிப்பதிலிருந்து கழிச்சால் என்ன வரும்? ஒன்றிலிருந்து ரெண்டை கழிக்கும் போது v2 கழிப்படும். கழிப்படத்தில் இந்த -v1 + v1 மாறும். அவை 2v1 சமன். ஒன்றிலிருந்து ரெண்டை கழிச்சால் u-லிருந்து கழிப்படும் eu. ரைட். u மைனஸ் e. இதிலிருந்து v1 சமன் u காமன் எடுத்தால் 1 - e into u பெருக்கிற எண்ணங்களை வைத்து பிரிப்படும். கீழே 2 தான் v1. அடுத்தது ஒன்றோட ரெண்டை கூட்டினால் எங்களுக்கு v2 கண்டுபிடிக்கலாம். 1 + 2 கூட்டினால் கூட்டும்போது +v1 -v1 கேன்சல், 2v2 சமன். கூட்டும்போது u காமன் எடுத்தால் 1 - e into u வரும். இதிலிருந்து v2 சமன் என்னன்னு வரும்? 1 - e into u கீழே 2. ரைட். பின்னி அடுத்ததா ரெண்டாவது மோதுகை. அதுல வச்சு v3 கண்டுபிடிப்போம், v1 v4 கண்டுபிடிப்போம். இரண்டாம் மோதுகை. ரைட். இரண்டாம் மோதுகைக்கு தொகுதிக்கு இந்த காப்பு தத்துவப்படி போர்டல்ல ரைட் அப்படி போட்டாலும் சரி. தொகுதிக்கு இந்த காப்பு தத்துவப்படி கிடையாது. இந்த காப்பு தத்துவம் பாவிச்சால் m into v3 சக m into v4 இறுதி மொத்தம் சமன் ஆரம்ப மொத்தம் என்ன? m into v. அடுத்தது பூச்சி. ஆரம்ப மொத்தம் m into v2 மட்டும். அடுத்து m into பூஜ்ஜியம், அது பூச்சி m into v2. எல்லாத்துல ஒரு எம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணினா என்ன வரும்? v3 + v4 சமன் v2. ரைட். இது ஒரு சமன்பாடு. இது ஒரு மூணாவது சமன்பாடு என்று போடுங்களேன். அடுத்ததா நியூட்டன் பரிசோதனை விதி. கடைசியா v2 பிரதிடுவோம். நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி ரைட். இந்த நாம் போட்டது அது ஈ சார்பாவே சந்திக்கிற பீக்கு பெருமானம் தந்த இந்த கேள்வி இன்னும் ஈஸியா இருந்திக்கும். ரைட். நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி பிரியும் பிரிய செய்யணும். இவர் அங்கே போன இவர் இங்கே வரணுமே. v4 அங்கே திசையில் இருக்கட்டும். v4 இந்த v3 திசையை மாத்தி விடும். -v சமன் பிரியும் வேகம் சமன் ஈ தர அணுகிற வேகம். மீளமை குணகம் தர அணுகிற வேகம். ஈ தர அணுகிற வேகம் என்ன? இவர் v2 வரட்டும். அவரோட திசையை மாத்தி விட்டா சார். ஈ தர v2 போடு. ரைட். பின்னி இதுல இருந்து v4 கண்டுபிடிக்கலாம், v3 கண்டுபிடிக்கலாம். இது ஒரு 4ஆம் சமன்பாடு போடு. 3 4 கூட்டி நான் v4 கண்டுபிடிக்கலாம். 3 4 கழிச்சால் v3 கண்டுபிடிக்கலாம். 3 4 கூட்டுக்க 3 சாக 4 கூட்டும்போது என்ன நடக்கும்? +v3 -v3 கேன்சல் ஆகும். கூட்டினால் v4 கூட்டினால் அது 2v4 சமன். சமனுக்கு அங்கே கூட்டும் போது v2 காமன் அடித்தால் 1 - e into v2. ரைட். இதுல இருந்து v4 சமன் என்னன்னு வரும்? 1 - e இன் கீழ் 2 into v2. v2க்கு பதிலா என்ன போடலாம்? 1 - e into u/2 போடலாமா? v2 1 - e into u/2. இனி இதுல இருந்து v4 சமன் என்னன்னு வரும்? 1 - e ஆல பிரிக்கினா 1 - e வர்க்கம் into u கீழே 2 ஆல பிரிக்கினா 4. இதான் என்ன v. அடுத்த v3 காணும். v3 காண்றதுக்கு 3ல இருந்து 4 கழிப்போம். 3 - 4. ரைட். 3ல இருந்து 4 கழிப்போம். கழிச்சால் v3 கண்டுபிடிக்கலாம். 3ல இருந்து 4 கழிச்சால் v4 v4 கழிப்படும். v3 இருந்து -v3 கழிப்பட்டால் அது +v3 2v3 மாறும். நீ 3ல இருந்து 4 கழிக்கும் போது v2 காமன் எடுத்தால் என்ன வரும்? 1 - e into v2.
இதுல இருந்து V3 சமன் என்ன? ஒன்று சைங்கில் 2 இன்டு V2. ரைட். இனி V2 பதிலா பிரதியிடுவோம். V2 பதிலா என்னது? பிரதியிட்டால் ரைட். இனி V3 கண்டுபிடி. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப V4 சரி, V3 சரி. இனி இயக்க பண்பு சக்தி நட்டத்தக்கன். ரைட். இனி அதுல இருந்து எனக்கு V3 கண்டுபிடிக்கலாம். V3 சமன் என்னண்டு வரும்? V3 ஆன்சரை நான் இங்க எழுதி காட்டுறேன். V3 சமன் என்னண்டு வரும்? 1 சய E கீழே 2 V2க்கு பதிலா இதை போடுறேன். 1 சக இன்டு U, 1 சை இங்கில் 2 இன்டு V2. V2க்கு பதிலா 1 சக இன்டு U இங்கில் 2 போடு. 1 பிளஸ் E இன்டு U இங்கில் 2 போட்டால் V3 சமன் என்னண்டு வரும்? 1 மைனஸ் இன்டு 1 மைனஸ் 1 பிளஸ் இன்டு 1 மைனஸ் இட வர்க்கம் இன்டு U கீழே 2 2 பிரிக்கினா 4. ரைட். இனி அடுத்த பாட். இழந்த மொத்த இயக்க பண்பு சக்தி என காட்டு. இங்கு கோலங்களில் குணமா இழந்த மொத்த இயக்க பண்பு சக்தி ஆரம்ப சக்தியிலிருந்து இறுதி சக்தியை கழிக்கும். ஆரம்ப சக்தின்றது இவர சக்தி அரை வர்க்கம். இறுதி சக்தின்றது பாருங்க, இவரும் மோதிக்கு போற இவர வேகம் V1 ஆகுதே, இவர வேகம் V2. அப்ப 2ஆம் மொத்தலுக்கு பின்னர், அதாவது கேள்வி மோதல்களினால் இழந்த சக்தி, அதாவது 2 முதல் தான் நடந்திருக்குது, அதால் இழக்கப்பட்ட சக்தி. அடுத்த முதல்ல பார்க்க தேவையில்ல. 2 முதலுக்கு பிறகு சக்தின்றது இவரும் V4. ஏ வந்து தீக்கிற வேகம் V4. அப்ப மோதலுக்கு பிறகு சக்தின்றது இந்த V1 வரும், V3 வரும், V4 வரும். ஆரம்ப இயக்க சக்திக்கு ½ mU² வரும். அதுல இந்த கழிக்க வரதான் இதுல இருந்து இயக்க சக்தி நட்டம். ரைட். இனி V1 V3 V4 மட்டும் எழுதிட்டு அடுத்ததெல்லாம் நான் அழிக்கிறேன். ரைட். ஆரம்ப இயக்க சக்தி ½ mU² ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இனி V1 V3 V4 மட்டும்தான் சக்திக்கு வரும். நான் இங்க அழிக்கிறேன். எனக்கு தேவை V1 V3 V4. V1 V3 V4. ரைட். இனி சக்தியில வாரது இப்ப ஏயும் பியும் சி மோதலுக்கு பிறகு ABC இது வந்து 2 மோதிக்கு பிறகு போற வேகமாக இருக்கு. ரைட். பின்னே ஏ வந்து தீக்கிற வேகம் என்ன? V1 என்ற வேகத்தோட வந்து தீக்குதே முதலாம் மோதிக்கு பிறகு. ரைட். P1 என்ற வேகம். அப்ப அந்த இயக்க பண்பு சக்தி V1 தான் கருதணும். B வைத்து தீக்கிற வேகம் V3, C வைத்து தீக்கிற வேகம் V4. ரைட். இயக்க சக்தி பண்பு சக்தியில் இதைத்தான் கருதணும். MM. இவ்வளவு வேகம் தான் 2ஆம் மொத்தலுக்கு புறகிக்க போற வேகங்கள். சக்திக்கு இவ்வளவு வேகங்கள் வரும். இது அவ்வளவு பெருமானம் எனக்கு தெரியும். V1 என்றது என்ன? 1 மைனஸ் இன்டு U இங்கில் 2. ரைட். V3 இந்த இப்படியே குறிக்க தேவையில்ல, நான் சும்மா அந்த குறிச்சு வச்சுக்கிறேன். 1 மைனஸ் வர்க்கம் இன்டு U/4. V4ன்றது என்ன? 1 பிளஸ் இட வர்க்கம் இன்டு U/4. ரைட். பின்னி ஆரம்ப சக்தி இறுதி சக்தியை கழிக்க வரதுதான் என்ன? இயக்க சக்தி நஷ்டம். ரைட். இது ஆரம்ப இயக்க சக்தி நான் E0 எடுக்கிறேன். E0 எடுத்தால் E0 சமன் என்ன?
அரை இன்டு எம் இன்டு யூ ஸ்கொயர். இறுதி சக்தியை ஈண்டெடுத்தால் போடுங்க, இங்க ஈனோட்ன்றது ஆரம்பிக்க சக்தி. ஈண்டெடுத்தால் ஈ சமன் என்ன? ஹாஃப் எம் இன்டு இவர சக்தி v1 ஸ்கொயர் plus half m into v3 squared plus half m into v4 squared. இப்படி எல்லாத்துலயும் ஒரு half m காமன் ஆடுது. squared v3 squared plus v4 squared. பின் இதிலிருந்து ஈலிருந்து ஈனோட்ட கழிக்க வரதான் என்னதாய்க்கும்? இழந்த இயக்க பண்பு சக்தி. ஈலிருந்து ஈனோட்ட கழிக்க வரதான் என்ன? இழந்த இயக்க பண்பு சக்தி. நான் ஈலிருந்து ஈனோட்ட கழிக்க இதெல்லாம் அழிக்கிறேன். கழிச்ச அந்த விடைய அப்படி காட்டிட்டா எனக்கு கேள்வி முடியும். கீழிருந்து நோட்ட கழிக்க வாரது அப்படின்னு காட்டிட்டா எனக்கு கேள்வி முடியும். Right, Pini. E naught minus E சமன் half mu squared இருந்து இங்க எழுதுறேன். E naught minus E சமன் half mu squared இருந்து கழிங்க எவ்வளவு? அதாவது half m into v1 squared plus v3 squared plus v4 squared. இது எல்லாத்துலயும் ஒரு half m காமனா எடுப்போம். காமனா எடுத்தால் u squared minus half m காமனா வந்தா v1 squared minus v3 squared minus v4 squared ன்னு வரும். நீ v1 v3 v4 க்கு பிரதிட்டு சுருக்கினால் இந்த ஆன்சருக்கு போலாம். Right. சரி, E naught minus E கண்டிக்கிறேன் பாருங்க. E naught என்ன? half mu squared இது. இழந்த இயக்க பண்பு சக்தி E naught இருந்து கழிக்கணும். E naught இருந்து கழிச்சால் half mu squared இருந்து கழிக்கணும் E. ன்றது என்ன? half m into v1 வர்க்கம் plus v3 வர்க்கம் plus v4 வர்க்கம். கழிக்கும் போது half m காமன் எடுத்துக்கேன். u வர்க்கம் மைனஸ் தானே, மைனஸ் அளவுல பெருக்கிற மாதிரி மைனஸ் v1 வர்க்கம் மைனஸ் v3 வர்க்கம் மைனஸ் v4 வர்க்கம். பின்னி v1 v3 v4 க்கு பிரதிடுங்க. பிரதிட்டால் ஆன்சர் போலாம். ரைட், பின்னி சின்ன சுருக்கல் உண்டிக்கிறேன். பிரதிட்டு சுருக்குவோம். சுருக்கினால் சமன் half m into
u square u square க்கு u square அப்படியே வரட்டும் மைனஸ் b1 square b1 square ண்டா b1 ன்றது என்ன இதோ இதோட வர்க்கம் அப்படின்னா 1 மைனஸ் ஈட வர்க்கம் இன்டு u இங்கில் 2 வர்க்கம் u வர்க்கிச்சா u வர்க்கம் கீழே 2 வர்க்கிச்சா 4 மைனஸ் b3 square இதோட வர்க்கம் இதோட வர்க்கம் பாருங்க 1 மைனஸ் e வர்க்கம் முழுவதன் வர்க்கம் into u right minus b4 வர்க்கம் b4 வர்க்கம்ன்றது இதோட வர்க்கம் மைனஸ் b4 ஓட வர்க்கம் இது எவ்வளவு வர்க்கம் மேல நாளை u இங்கில் 4 வர்க்கிச்சால் u வர்க்கத்தின் கீழ் 16 ரைட் இனி பொதுவா எடுப்போம் ஆன்சரை பாருங்க எப்படி காட்டணும் ஆன்சர்ல mu வர்க்கத்தின் கீழ் 16 இருக்குதா mu வர்க்கத்தின் கீழ் 16 ரைட் பின்னே ஒரு u வர்க்கத்தின் கீழ் 16 வெளியெடுங்க u வர்க்கத்தின் கீழ் 16 உண்ட வெளியெடுப்போம் வெளியெடுத்தால் இதை அடிக்கிறேன் ஒரு u வர்க்கத்தின் கீழ் 16 வெளியெடுக்கும் உள்ள இருந்து ஒரு u வர்க்கத்தின் கீழ் 16 வெளியெடுத்தால் இந்த வெளியெடுக்கிற 16 வெளியெடுக்கும் u வர்க்கத்தின் கீழ் 16 வெளியெடுங்க 16 வெளியெடுத்து இந்த 16 ரெண்டோட பெருக்கப்படுமே பெருக்கப்பட்டு mu வர்க்கத்தின் கீழ் 32 பிரச்சனை இல்லை கடைசியில் சுருக்கப்பட்ட ஆன்சர் வரும் 16 வெளியெடுத்து இதுல u வர்க்கம் வந்துருச்சு 16 வெளியெடுத்தா இங்க 16 மைனஸ் u வர்க்கம் வெளியே வந்துட்டு 16 வெளியெடுத்தா 16 4ஆல பிரிக்கப்பட்டு 4 × 1 மைனஸ் ஈட வர்க்கம் மைனஸ் 16 வெளியெடுத்துட்டேன் u வெளியே எடுத்துட்டேன் 1 மைனஸ் e வர்க்கத்திட வர்க்கம் மைனஸ் u 4ஆம் ரைட் இனி இதை சுருக்கினால் விரிச்செழுதுவோம் சமன் mu வர்க்கத்தின் கீழ் 32 × 16 மைனஸ் 1 மைனஸ் ஈட வர்க்கத்தை விரிச்செழுதுறதோட 4ஆல பிரிக்கணும் இது விரிச்செழுதுனா ஒன்று வருமே அது 4ஆல பிரிக்கினா -4 விரிச்செழுதுனா பிளஸ் இ வர்க்கம் வரும் அது -4 பிரிக்கினா -4 இ வர்க்கம் விரிச்செழுதுனா ஒரு -2v வரும் அது -4ஆல பிரிக்கினா என்னது -2e -4 என்னது +8 ரைட் மைனஸ் இதை விரிச்செழுதுனா ஒன்றோட வர்க்கம் ஒன்று வரும் அதை கழிச்சா -1 விரிச்செழுதும் போது -e வர்க்கத்துல வர்க்கம் ஒன்று வரும் அது என்ன +e -ஆல பிரிக்கப்பட்ட என்னது -e -e வர்க்கத்தை அதை ஒன்றை -e வர்க்கத்தால பிரிக்கணும் -e வர்க்கம் அதை 2ஆல பிரிக்கணும் -2e வர்க்கம் அதை -ஆல பிரிக்கணும் அது +2e வர்க்கம் அடுத்து மைனஸ் 1 + e 4ஆம் அடுக்கிட விரி ரைட் 1 + e 4ஆம் அடுக்கிட விரிவு எழுதுங்க என்னது 1 + e 4ஆம் அடுக்கிற விரிவு ரைட் நான் மேல இங்க எழுதி காட்டுறேன் எழுதிட்டீங்க பிரதிட்டேன் 1 + e 4ஆம் அடுக்குண்டா அதை எனக்கு எப்படி போடலாம் 1 + e முழுதன் வர்க்கத்திட வர்க்கம் போடலும் தானே அப்படி இல்லாட்டி இதை விரிவு நேரடியா தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்க இதை விரிவை நேரடியா தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ரைட் அப்ப அந்த குணகங்கள் தெரிஞ்சிருந்தா இதை விரிவை நேரடியா அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால்ட முக்கோணி அதை வச்சும் செய்யலாம் ரைட் 1 + e வர்க்கம்டா 1 சாக 2 e சாக e வர்க்கத்திட வர்க்கம் தானே இத வர்க்கம் ரைட் வேணும்டா ஒரு ஸ்டெப் போட்டுட்டு அங்க எழுதலாம் ரைட் அப்ப இது 1 + 2 e சாக 1 + e வர்க்கத்திட வர்க்கமே ஒரு ஸ்டெப் போடும் 1 + 2 e சாக e வர்க்கத்திட வர்க்கம் போடும் ரைட் பின்னி சுருக்கினால் இதுல கேன்சல் ஆக்குறதுல கேன்சல் ஆக்கும் mu வர்க்கத்தின் கீழ் 32 அப்படி இருக்கட்டும் பின்ன கழிச்சால் 16ல இது 4 போனா 12 12ல இருந்து ஒன்று கழிப்பட்டால் அது 11 ரைட் 11 நம்பர் சரி அடுத்து e வர்க்கம் -4 e வர்க்கம் +2 e வர்க்கம் அது என்ன -2e வர்க்கம் அடுத்த மிச்சம் என்ன +8 அடுத்த மிச்சம் என்ன -e 4ஆம் அடுக்கு ரைட் 16 இது 4 போனா 12 12 போனா 11 -4 e வர்க்கம் +2 -2 e வர்க்கம் +8 இங்கல மைனஸ் இத 4ஆம் அடுக்கு மைனஸ் அங்கல இவரை வர்க்கிச்சால் ரைட் உங்களுக்கு தெரியும் a சாக b சாக c முதல் வர்க்கத்திட விரிவு தெரியுதானே என்ன a வர்க்கம் b வர்க்கம் அந்த வடிவத்துல எழுதுவோம் a சாக b சாக c முதல் வர்க்கத்திட விரிவு பேசிக் மெத்தட்ல படிக்கிறதானே என்ன a வர்க்கம் + b வர்க்கம் + c வர்க்கம் + எங்கல 2ab + என்ன 2ac + 2bc இந்த வடிவ ஞாபகம் தானே அந்த வடிவத்துல நேரடியா விரிச்சு எழுதுறோம் a வர்க்கம் 1 வர்க்கம் 1 -ஆல பிரிக்கினா -1 b வர்க்கம் 2 e வர்க்கம் 4 e வர்க்கம் -ஆல பிரிக்கினா -4 e வர்க்கம்
அடுத்து ஈ வர்க்கத்தை விரிச்சு எழுதினால் அது ஈட 4 மைனஸ் ஆல பிரிக்கினா அது மைனஸ் இ4. அடுத்ததா 2ab 2abண்டா 2 இன்ட்டு வரும் பெருக்க வாரது இச்சொன்னு 4 அது மைனஸ் ஆல பிரிக்கினா மைனஸ் 4. திரும்ப 2 இன்ட்டு ஏசி 1 ஈ வர்க்கத்தால பிரிக்கினா ஈ வர்க்கம் அது மைனஸ் 2 ஆல பிரிக்கினா மைனஸ் 2 ஈ வர்க்கம். இந்த மைனஸ் 3 கிட்ட மைனஸ் ரைட். திரும்ப 2 இன்ட்டு பிசி 2 ஈ வர்க்கத்தால பிரிக்கினா அது 2 ஈ கணம் அது 2 ஆல பெருக்கினா என்ன 4 ஈ கணம் அது மைனஸ் ஆல பெருக்கினா மைனஸ் 4 ஈ கணம். ரைட். ஒவ்வொன்றை வர்க்கிச்சு கழிக்கிறதோட 2ab 2ab 2ac 2b அந்த வடிவத்தில் எழுதி கழிச்சு இனி ஃபைனலா சுருக்கினாலாம் அவ என்ன செய்யலாமா ரைட். இது சமன் என்னன்னு வரும் ரைட். பின் இதை சுருக்கினால் 11 இருந்து 1 போனால் அது 10 எம்பி வர்க்கத்திங்கில் 32 அப்படியே கட்டும் இன்டூ 11 இருந்து 1 கழிச்சால் அது 10 ரைட். 11 இருந்து 1 கழிச்சு 10. அடுத்த ஈ வர்க்கத்தெல்லாம் கூட்டும் மைனஸ் 2 ஈ வர்க்கம் மைனஸ் 4 ஈ வர்க்கம் அது மைனஸ் 6 ஈ வர்க்கம் மைனஸ் 2 ஈ வர்க்கம் அப்படின்னா மைனஸ் 8 ஈ ஸ்கொயர். அடுத்ததா ஈ எல்லாம் கூட்டும் 8 ஈ 8 ஈல இருந்து 4 ஈ போனால் அது பிளஸ் 4 ரைட். அடுத்ததா இத 4ஆம் அடுக்கெல்லாம் கூட்டும் மைனஸ் இ4 மைனஸ் இ4 அது மைனஸ் 2 இ4. கடைசியா இத கணம் அது என்ன மைனஸ் 4 இ கணம். ஒரு 2 வெளியெடுத்து இதுல சுருக்கலாம் ஆன்சருக்கு போகலாம். ஆன்சர் எப்படி இருக்குது ஆர்டர்ல இருக்குது இ வர்க்கம் இ கணம் இத 4ஆம் அடுக்குன்ற வடிவுல ரைட். ஒரு 2 காமன் ஆடு 2 காமன் அடுத்தால் எம்பி வர்க்கத்திங்கில் 16 தானே ஆன்சர் பார்த்ததுனாலும் சரி 2 காமன் அடுத்தா 10 2 ஆல பிரிச்சா 5 2 காமன் அடுத்தா 4 என்னதா மாறும் 2 ஈயாக மாறும். 2 காமன் அடுத்தால் 4 கணம் மைனஸ் 4 கணம் என்னதா மாறும் மைனஸ் சாரி ஈ வர்க்கத்தை எழுதுவோம். 2 காமன் அடுத்தா மைனஸ் 8 ஈ வர்க்கம் என்னதா மாறும் மைனஸ் 4 ஈ வர்க்கம். அடுத்ததா கணத்தை எழுதுவோம் 2 காமன் அடுத்தா மைனஸ் 4 கணம் என்னதா மாறும் மைனஸ் 2 ஈ கணம். அடுத்ததா இத 4ஆம் அடுக்கு எழுதுவோம் 2 காமன் அடுத்தால் மைனஸ் இத 4ஆம் அடுக்கு மைனஸ் 2 ஈ 4ஆம் அடுக்கு என்னதா மாறும் மைனஸ் 5 பிளஸ் 2 இ மைனஸ் 4 இ வர்க்கம் மைனஸ் 2 இ கணம் மைனஸ் இந்த 4ஆம் அடுக்கென காட்டுக. இங்கு இ கோளங்களுக்கு இடையிலான நீளமை கொண்டாமா ரைட். சுருக்கல் ஒண்டிக்கிற ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இப்படி கேள்வி வராது. இது டேர்ம் எக்ஸாம்ல இல்லாட்டி என்ன சரி ஒரு வித்தியாசமான ஐடியாக்கள் கேள்வி அந்த தலைஞான கேள்விகளுக்குல இது வரும். மற்றபடி ஃபைனல் எக்ஸாமுக்கு வராது. கேள்வி ஒன்றை பாக்குறேன்டா அது எந்த வடிவில் வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் ரைட். அதுக்காக வேண்டித்தான் இந்த கேள்வியில் பார்க்கணும். மற்றபடிக்கு இப்படி கேள்வி ஃபைனல் எக்ஸாமுக்கு வர நாங்கள் ஏற்கனவே பார்த்தேன் முந்து காப்பத்தற்கு நீ 2 பரிசோதனை அந்த 2ஐயும் பயன்படுத்தி ஈஸி ஆன்சர் எடுக்கிற கேள்வி தான் வரும். ஸ்ட்ரக்சர் கேள்வியில போடுறது ஒரு பெரிய கேள்வி போட மாட்டான் ரைட். இருந்தாலும் இதுல கேள்விகளை செஞ்சு பிராக்டிஸ் எடுங்க. அப்ப அந்த உங்களோட சுருக்கல் டேலண்டா வளர்க்கலாம் ரைட். இதுல வர சுருக்கல்கள் வந்து இன்னும் சில இடங்கள்ல தேவைப்படுமே புறவு தொகையீடு வகையீடுன்னு வரக்கூடாது. இந்த சுருக்கல்கள் வந்து உங்களுக்கு பிரயோகிக்கப்படலாம் ரைட். அதுக்காக வேண்டி இதை சுருக்கல் ஐடியாவை எடுக்க ரைட். சரி அப்ப நாங்க இதோட முடிப்போம். அடுத்து பார்ப்போம்.